Hi everyone. I have decided to make some changes in my life. So I am prioritizing my mental health and physical health. So I am taking 14 days challenge. So நான் இந்த 14 days challenge வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து வீடியோவோட எண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்சில் வந்து நான் 7 ஹேபிட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 7 ஹேபிட்ஸுமே வந்து நான் 14 டேஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சில பல ரீசன்ஸ்னால என்னால் சில வருஷங்களாக இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ண முடியலை. ஸோ அதனால் ரேதர் தேன் சிட்டிங் அண்ட் திங்கிங் ஐ டிசைடட் டு மேக் பிளான் அண்ட் டேக் ஆக்ஷன். ஆஸ் ஐ செட் பிஃபோர், நான் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அகைன் ஐ எம் டேக்கிங் திஸ் ஹேபிட்ஸ் இன் டு மை லைஃப். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நார்மலாக சிம்பிளாக தான் இருக்கும். பட் இது ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக லைஃப்பில் சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயோவில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேலஞ்சில் மொத்தம் நான் 7 ஹேபிட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர், தண்ணி நிறையா குடிக்கணும், எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன், 5 to 10 மினிட்ஸ் ஆச்சு மெடிடேஷன் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணாலும் நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து 45 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸசைஸ், யோகா எது வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட், ஹெல்த்தியாக சாப்பிடணும். மோஸ்ட்லி வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது நல்லது. அவுட் சைட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்கேஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மாதிரி டைமில் சாப்பிட்லாம், ஓகே. இல்லை நம்மளுக்கே சில நேரம் சாப்பிட தோணும் ரொம்ப நாள் சாப்பிடாதனால. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் ஓகே. பட் ரெகுலராக சாப்பிட்றது நல்லதில்லை. எல்லாமே அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப், சேம் டைமில் தூங்கணும், சேம் டைமில் எந்திக்கணும். டெய்லி ஒரே டைமில் படுத்து ஒரே டைமில் எந்திக்கிற ஹேபிட். நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் டிசிப்ளின். ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், டிசிப்ளினாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பீஸ், அட் தி எண்ட் நிம்மதியாக இருக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் மண்டையில் ஏற்றிக்காமல் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 14 டேஸ் சேலஞ்சுக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் ரெகுலராக பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்.